ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துலாமா? இன்றைக்கி வந்து நெய் மீனில் வந்து சின்ன மீனாகவே வந்திருக்குங்க. இது வந்து 1 கிலோ இருக்கும். அதில் 2 3 நகர குட்டி குட்டி நகர கிடக்கு. அப்புறம் வந்து கனவா வந்து 1/2 கிலோ வந்திருக்கு. இது வந்து கடையிலே க்ளீன் பண்ணி வந்துருச்சு. நம்ம கழுவி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் பால் சோறு தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சோற்றுக்கு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் வந்து மீன் குழம்புக்கு, 1 வெங்காயம், 1 தக்காளி வந்து கனவா கிரேவிக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டிடலாம். இந்த தேங்காய் பால் சோற்றுக்கு வந்து நீங்கள் வந்து விரால் மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேங்கப்பா சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அருமை, சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனாலும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம விரால் மீன் தாங்க. விரால் மீனை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், வயிற்றுக்குள்ளே போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. மீன் குழம்புக்கும் தேங்காய் பால் சோறு, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மீன் வந்து பொரிச்சுக்கலாம். இது 3மே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடேங்கப்பா வேறு லெவலில் தாங்க இருக்கும். இன்றைக்கி அப்போ வந்து வெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். குழம்புக்கும் தேங்காய் பால் சோத்துக்கும் தான் நான் வந்து வெங்காயத்தை வெட்டிக்கிறேன். நான் வந்து கிரேவிக்கு வந்து அப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். தக்காளி வந்து நான் எடுத்த தக்காளியில் வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் வீணாக போயிருந்துச்சு. வீணாக போனதை மட்டும் லைட்டாக வெட்டி போட்டுட்டு அதே நான் வந்து 2 தக்காளி தான், எக்ஸ்ட்ராலாம் நான் தக்காளி எடுக்கலை. நான் வந்து எனக்கு வந்து வெட்டி போட்டதுக்கு 1.5 தக்காளி நான் எடுத்திருப்பேன். நீங்கள் வந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் பட்டன் பக்கத்துலேயே இருக்கும், அதையும் ஆளுங்கிற பட்டனை கொடுத்துக்குங்க. சமையல் வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சோறு வந்து குக்கரில் தான் ஆக்குறோம்.
சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சோறு ரெடி. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் சோத்துக்கு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூட நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி நான் வந்து இதிலே ஊற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம மசாலாலாம் இதிலே கரைக்கிறனால நான் வந்து இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தனி மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா உரப்பு அதிகமாக இருக்குனால நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிக்குங்க. வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெந்தயம் வந்து எதுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும், நம்ம வந்து குழம்புல வந்து நம்ம சாப்பிட்றப்போ வந்துச்சுன்னா வாயில் பட்டுச்சுன்னா கசக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்க்குறது நல்லது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். எந்த குழம்பாக இருந்தாலுமே நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதி வந்துருச்சு. இன்னும் கத்திரிக்காய் வேகலை. கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி வெறும் குழம்பாக வச்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. நல்லா கொதி வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீன் குழம்பு. மீன்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கூட மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் வந்து சேர்க்கலை. இப்போ நம்ம வந்து கனவா மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கனவா மீனுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுறலாம்.
வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பரட்டி விட்டுறலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பரட்டி விட்டுறலாம். கனவா வந்து சின்ன சின்ன கனவானால சீக்கிரம் வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் பெரிய கனவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நம்ம அந்த கனவாவை அதில் சேர்த்துடலாம். இந்த கனவாக்கு நான் வந்து 3 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அதை பரட்டி விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்துலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்க்குறேன். இது வந்து சின்ன கனவாக இருக்கனால 3 விசில் விட்டுருந்தேன். சீக்கிரம் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டுடலாம். மூணு விசில் விட்டதும் ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நிற்கிது. இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா வற்றி சுண்டி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றுது பார்த்தீங்களா? இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் மல்லிக்கீரை நீங்கள் மேலே போட்டுக்குங்க. இன்றைக்கி சூப்பரான நம்ம வீட்டு சமையல் ரெடி.